வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெரைட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜை பற்றி பார்க்கலாம் வாங்க. எல்லா மொழியுமே பல வகையில் பேசப்படும். அதாவது ஒரு மொழி எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல வாழுறவங்களும் இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களும் வேறு வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது ஒரே மொழி தான். அதில் தான் சோஷியல் லிங்குவிஸ்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மொழின்றது ஒரு கோட். இந்த கோடு என்னன்னா அது ஏற்கனவே ஒரு ஒழுக்கமான முறையில் அமைக்கப்பட்ட சிக்னல்ஸாக. இப்போ நம்ம ஒரு மொழியை பற்றி பேசினோன்னா, ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத வச்சே அவங்க எந்த இடத்துலேருந்து வராங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க, இல்லை எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அவங்க பேசுகிறது சரியான வெக்காபுலரியாக கிராமரான்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவது அவங்களுடைய வெக்காபுலரி அண்ட் கிராமரோட லெவல் கூட பார்த்திங்கன்னா வேறையாக ஸ்லாங்கியாக இருக்கும், கொலோக்கியலாக இருக்கும், இருடிட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நமக்கு பல சொற்கள் இருக்குது. அது சில பேரோட சாய்ஸ் இருக்கும். இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்தினேன்னா என்னோடய எண்ணங்கள் எளிதாக புரிந்து கொள்ளப்படும் அப்படின்றதுனால அவங்க உபயோகப்படுத்தலாம். இப்போ டயலெக்ட்னால் ஒரு ஊர்லேயோ இல்லை ஒரு சமுதாயத்திலையோ ஒரே மொழியை அவங்க கொஞ்சம் அந்த ப்ரொனன்சியேஷன், கிராமர், வெக்காபுலரிலேருந்து அதாவது ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து இவங்க இப்படி உபயோகப்படுத்துவாங்க. இந்த டயலெக்டை பற்றி நம்ம பண்ணக்கூடிய ஆராய்ச்சியை டயலெக்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சென்ட்ன்றது நான் ஒரு வார்த்தையை ஒரு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், நீங்கள் அதே வார்த்தையை வேறு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது என்னோடய ஆக்சென்ட், அது உங்களுடைய ஆக்சென்ட். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான், ப்ரொனன்சியேஷன் சேமாக தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு தன்மையை நம்ம அதில் உள்ளே செலுத்துவோம். ரெஜிஸ்டர்ன்றது டாபிக் ஓரியன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜாக இருக்கும். அதாவது மருத்துவ மொழி, சட்ட மொழி, கம்ப்யூட்டர்ஸ் மொழி, விளையாட்டு மொழி அப்படின்றத ரெஜிஸ்டர். ஐடியோலெக்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட நபர் அந்த மொழியை ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் பேசுகிறது. சோஷியோலெக்ட்ன்றது ஒரு மொழியை அந்த சமுதாயத்தோட ஸ்டேட்டஸ் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது. இப்போ படித்தவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லைன்னா இந்த இனத்தை சேர்ந்தவங்களாம் இப்படி பேசுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். டைக்ளாசியான்றது ஒரே சமயத்தில் ஒரே மொழியை வேறு மாதிரி பேசக்கூடியவங்க ஒன்றா இருக்கிறது. அதாவது இதில் லிட்ரரியில் ப்ரிஸ்டீஜ் டயலெக்ட்னு சொல்லுவோம். மற்றவங்கெல்லாம் பேசுகிறத காமன் டயலெக்ட்னு சொல்லுவோம். பிட்ஜின்ன்றது இந்த யூரோப்பியன்ஸ் அண்ட் நான் யூரோப்பியன்ஸ் அவங்க கான்டாக்டில் வந்தாங்க. இப்போ ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை இந்த பிரிட்டிஷ் பீப்புள் மற்ற நாடுகளை அவங்களோட காலனி ஆக்கும் போது இப்போ அவங்களுடைய மொழியோட தாக்கம் பிரிட்டிஷ் இல்லாதவங்க மேலே, இப்போ இந்தியாவில் வந்தாங்கன்னா இந்தியன்ஸ் மேலே இருந்தது இல்லையா, அப்போ அந்த மொழியை பேசுகிறது தான் நம்ம பிட்ஜின்னுவோம். இது 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலம் வரைக்கும் இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் இந்த யூரோப்பியன்ஸ் மற்ற நாடுங்களுக்கு வியாபாரத்துக்காகவோ இல்லை பிளான்டேஷனுக்காக, அக்ரிகல்ச்சருக்காக, மைனிங்காக போனதுனால தான். க்ரியோல்ன்றது இந்த பிட்ஜின் அவங்க போன நாட்டுக்கோடைய மதர் டங்காக மாறிடுது வச்சிங்களேன், அவங்களோட தாய்மொழியாக மாறிடுது. இப்போ பிரிட்டிஷ் ஏதோ ஒரு நாட்டை காலனியாக வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த காலனியில் இருக்கிறவங்களாம் ஆங்கிலத்தையும் அவங்க தாய்மொழியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் க்ரியோல்னு சொல்லுவோம். இதில் ஸ்டாண்டர்ட் வெரைட்டி என்னென்னா படித்தவங்க பேசுகிறது, அதே மாதிரி டிக்ஷனரிஸ், கிராமர் புக்கிலலாம் உபயோகப்படுத்துறது. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரிசீவ்ட் ப்ரொனன்சியேஷன்றது தான் முக்கியமாக பேசுவோம். நான் ஸ்டாண்டர்ட் வெரைட்டினா படிக்காதவங்க பேசுகிறது. இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லோ சோஷியலாக இந்த மாதிரி மொழியை அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் சில பேர் அதை பேசுவாங்க. அதனால் ப்ரெஸ்டீஜ் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கீழ்மட்டத்தில் தான் இருக்கும். இதை தான் நான் ஸ்டாண்டர்ட் வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.